ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வர்ற வரைக்கும் அந்த கைட்லைன் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்த பிறகு அந்த கைட்லைன் வேல்யூ வேற. இப்பவே ஜி ஸ்கொயர் போயிட்டு அவங்க ஒரு 100 ஏக்கரை வாங்கினா ஜி ஸ்கொயருக்காக ஏத்திட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த இடம் தானையா தீர்மானிக்குது கைட்லைன் வேல்யூவை. இதை எல்லாத்தையும் தாண்டி சவுக்கு சங்கர் சொன்னதை என்னால மன்னிக்கவே முடியாது. எதிரியும்ல ஜி ஸ்கொயர் நிறுவனம் கைட்லைன் வேல்யூவை ஏத்துறது மட்டும் இல்லாம ஜி ஸ்கொயரே ஆட்களை தேர்ந்தெடுக்குதான். ஆட்களை தேர்ந்தெடுத்து அவரை கூட்டு வந்து பேங்க்ல போய் லோன் வாங்க வைக்குதான். லோன் வாங்க வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கோவிந்தராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கோவிந்தராஜை கூப்பிட்டு ஜி ஸ்கொயர் நிறுவனர் ராமஜெயம் வந்து பேசுவாராம். நீங்கள் வாங்க கோவிந்தராஜ், நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மக்கிட்ட ஒரு பிளாட்டை வாங்குங்க. பிளாட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த பிளாட்டோடைய மதிப்பு வந்து 80 லட்ச ரூபா. நீங்கள் பேங்குக்கு போங்க, பேங்க் உங்களுக்கு 70 லட்ச ரூபாய் லோன் கொடுக்கும். இந்த மீதி இருக்கக்கூடிய 10 லட்சம் இருக்கு இல்லையா இனிஷியல் அமௌண்ட், இதையும் நான் கட்டிடுவேன். இதையும் கட்டிட்டு அந்த 70 லட்சம் இருக்குல்ல அதையும் நான் இஎம்ஐ கட்டிடுவேன். இடம் உங்களுக்கு சும்மா வச்சுக்கோங்க.